பிரதர் பென்னிட்ட சொல்ற காரியம் எப்போ டிவிஷன் வரும் அப்படின்னா, ஒரு வாட்டியோட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக இருந்தால் அந்த வீடு நிற்காது. அப்போ நமக்கு அல்லனா கிறிஸ்தவத்துக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, கிறிஸ்தவத்துக்கு எதிராக போயிடுச்சு. கிறிஸ்தவம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அந்தியோக்கிய பட்டணத்தில் சிஷ்யர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் கிறிஸ்தவம். ஒரு கிறிஸ்தவ அப்பாவுக்கும் ஒரு கிறிஸ்தவ அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தால் அது கிறிஸ்தவம் ஆகாது. அப்போ ஒரு கிறிஸ்து எப்போ ஆக முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் கிறிஸ்துவாக முடியுமே ஒழிய அல்லாம. அப்போ இது எப்படி உடையும்? அது உடையிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அடுத்த வசனம். சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் 27. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினான வகையில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இப்போ ஒரு வீடு நம்ம சிஎஸ்ஐன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏஜின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெண்டெகோஸ்ட் எடுத்துக்கலாம். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் எடுத்துக்குவோம், இல்லைன்னா கிறிஸ்தவத்தை எடுத்துக்குவோம். இந்த கிறிஸ்துவம் உடைஞ்சு போகிறதுக்கு காரணம், பிசாஸ் என்ன பண்ணுறான், இந்த வீட்டுக்குள்ளவங்களை உடைக்கிறான். இந்த உடைக்கிறது யாருன்னா ஸ்ட்ராங் மேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது முதல்ல அந்த இடத்துல குடிகொண்டிருக்கிற அந்த ஸ்ட்ராங் மேனை உடைக்கணும். யார் அந்த ஸ்ட்ராங் மேன்? இப்போ பிள்ளைக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற பெற்றோர், கரெக்டா? நல்லது மட்டும்தானே செய்வோம். ஏதாவது ஒரு பிள்ளைய, இப்போ ஏன் பிள்ளைய நான் என்னுடைய கையால் எடுத்து தீயில போடுவேனா? போட மாட்டோம். எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளையை கையால் எடுத்து தீயில போட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி நம்மளை நரகத்தில் போடுவார்? நரகம் மனுஷனுக்காக செஞ்சது அல்ல. நரகம் ஏன் இவ்வளவு கொடூரமாக செய்யப்பட்டதுன்னா, நரகம் செஞ்சது சாத்தானுக்காக. சாத்தான் வஞ்சிக்கப்பட்டவன், வஞ்சிச்சு நம்மளை இந்த செய்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும்னு எல்லா மகிமையை விட்டு இந்த உலகத்தில் வந்தார். 1 கொரிந்தியர் 15:45. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்போ ரெண்டு ஆதாமை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு ஆதாம்னால பாவம் வந்துருச்சுன்னா அடுத்த ஆதாம்னால நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவம். நம்ம சாக வேண்டிய இடத்துல இயேசப்பா சத்ததுனால நம்முடைய இறந்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த இடத்த சாத்தா பொய்ய சொல்லுவான். நீ அந்த தப்பு பண்ண, நீ இந்த தப்பு பண்ண, நீ அது செஞ்சனால உனக்கு ஆகாது. பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாக்கப்பட்டது. இப்போ இந்த புதியதாக்கப்பட்ட இந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஜனங்களுக்கு நான் ஏன் சொல்லணும்? எனக்கு டைம் இல்லை, அது என்னுடைய வேலை இல்லை. அதுக்கு தானே பாஸ்டர் வச்சிருக்கு, அதுக்கு தானே டிகேமார் இருக்காங்க. இப்படியே சொல்லி கடைசி வரைக்கும் நம்முடைய வீடு உடைஞ்சு போகிற அளவுக்கு நம்ம பிரிஞ்சு போயிட்டோம். என்ன கேட்டால், சிஎஸ்ஐயில் விக்கிரகம் இல்லை, சிஎஸ்ஐயில் தப்பான ஒரு டாக்டர்னு இல்லை, சிஎஸ்ஐயில் இன்னொரு கல்ட்டாக ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் ஏன் சிஎஸ்ஐ விட்டுட்டு பெந்தேகோஸ்துக்கு போகணும்? நான் பெந்தேகோஸ்ட் பாஸ்டர் தான் கேட்குறேன். அப்போது என்னுடைய வீட்டில் இருந்து நான் துரத்தப்படுகிறேன். ஏன் எனக்கு என் வீட்டில் அதிகாரம் இல்லையா? ஏன் வீட்டை ஏன் உடைக்கிறீங்க? அந்த உடைக்கிறதை திரும்ப கட்டணும்னா வசனத்தினால கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டணுடைய பிரயாசப்படுறாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போயிருக்கிற நம்முடைய வீடு, அது ஹிந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லா சமூகத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணும். தயவு செய்து
கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்குனது போதும். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஆக்கிட்டோம். ஒரு சர்ச்சில் இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு ஆராதிக்க வைக்கும். வா, அங்கே கிட்டார் இல்லை, இங்கே கிட்டார் இருக்கு, அப்போ இது பெஸ்ட் சர்ச். அங்கே ஃப்ளூட் இல்லை, இங்கே ஃப்ளூட் இருக்கு, இது பெஸ்ட் சர்ச். ஸோ சரத், நீ வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த கரெக்டாக? ஆமாம். ஸோ இதுதான் சைவ மதம். நமக்கு இன்னைக்கு சைவ சாப்பாடு மட்டும்தான் தெரியுமோ ஒழிய சைவ மதம் என்னன்னு தெரியாது. சைவ மதம் தான் கிறிஸ்தவம். விதைக்கு